கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்சபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமீனையும் மிருக சிரீஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பாழ்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்கிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சைத் தோட்டங்களை நாட்டினீர்கள். ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாயிருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் பொதுவாக சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய மீறுதல்களையும் பாவங்களையும் அறிந்திருப்பது போல அவர்களும் தங்களுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரோ தங்கள் பாவங்களைப் பற்றியும் மீறுதல்களைப் பற்றியும் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். தங்களிடத்தில் பாவங்களும் மீறுதல்களும் இல்லை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்களை பற்றி எண்ண வேண்டிய பிரகாரமாக எண்ணாமல் உயர்வாக எண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரைப் போலவே நாமும் நம்மை பற்றி அறியாதவர்களாய் இருக்கிறோம். நமக்குள்ளே வீணான சிந்தனைகளும் மாயையான காரியங்களும் நிரம்பி இருக்கிறது. துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசுகிறோம். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய விருப்பத்தின் பிரகாரமாக ஜீவிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பாவங்களை குறித்தும் மீறுதல்களை குறித்தும் நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழிய பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நம்மில் அநேகர் செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காய் செய்வதில்லை. செய்யக்கூடாத வேலைகளை செய்கிறோம். இவ்விரண்டுமே பாவம். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரளான பாவங்கள் காணப்படுகிறது. அவர்களுடைய பாவங்கள் பலத்ததாய் இருக்கிறது. அவர்களுடைய மீறுதல்கள் மிகுதியாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களில் சிலவற்றை இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தேட வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை தேடாமல் பெத்தேலை தேடுகிறார்கள். பெத்தேலில் நிறுவப்பட்டிருக்கிற பொன் கன்றுக்குட்டியை தேடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் கில்காலிலும் சேராதையுங்கள், பெயர்சபாவுக்கும் போகாதையுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும்.
கில்காலிலே இன்னும் ஏராளமான விக்கிரகங்களை நிறுவ வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் விரும்புகிறார்கள். முற்பிதாக்களின் காலத்தில் பெயர்சபா கர்த்தருடைய பக்தி மார்க்கத்திற்கு அடையாளமாய் இருந்தது. இப்போதோ இந்த ஸ்தலம் விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாய் விளங்குகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அநியாயமும் அக்கிரமமும் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் தரித்திரரை ஒடுக்குகிறார்கள், நியாயத்தை எட்டியாக மாற்றுகிறார்கள், நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. நியாயாதிபதிகள் வழக்குகளை நியாயமாய் விசாரிப்பதில்லை. ஆகையினால் அவர்களுடைய நியாய விசாரணை கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அது எட்டியைப் போல கசப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அநியாயம் செய்கிறார்கள். அவர்களில் ஐஸ்வர்யவான்களாயும் பலவான்களாயும் இருக்கிறவர்கள் தரித்திரனை மிதித்து போடுகிறார்கள். தரித்திரனுடைய கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறார்கள். நியாயாதிபதிகள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறார்கள். தரித்திரர்களுடைய வழக்குகளை விசாரிக்கும் போது அவர்களிடத்தில் இருந்து தானியத்தை பரிதானமாக வாங்கிக் கொள்கிறார்கள். நியாயாதிபதிகள் கேட்கும் பரிதானத்தை கொடுப்பதை தவிர தரித்திரருக்கு வேறு வழியில்லை. அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நியாயாதிபதிகளுக்கு பரிதானம் கொடுக்க வேண்டும். தரித்திரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு தங்கள் களஞ்சியத்தில் தானியத்தை சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு வருஷம் முழுவதற்கும் இந்த தானியமே அவர்களுடைய முழு குடும்பத்திற்கும் போஜனம். ஆனாலும் நியாயாதிபதிகளுக்கு பரிதானம் கொடுப்பதற்காக தங்களுடைய போஜனத்திற்கென்று வைத்திருக்கும் தானியத்தை அவர்களுக்கு சுமை சுமையாக கொடுத்து விடுகிறார்கள். தரித்திரர்கள் பல சமயங்களில் பணத்தை கடனாக வாங்குவதற்கு பதிலாக தானியத்தை கடனாக வாங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் அவர்களை நெருக்குகிறபடியினால் தரித்திரர்கள் வேறு வழியில்லாமல் தங்களிடத்தில் உள்ள தானியத்தை சுமை சுமையாக அவர்களுக்கு கொடுத்து தங்களுடைய கடனை அடைத்து தீர்ப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். தேசத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக துன்மார்க்கர் சட்டத்தை திருப்புகிறார்கள். நீதிமான்கள் ஒரு பாவமும் செய்யாவிட்டாலும் ஐஸ்வர்யவான்கள் நியாயத்தை புரட்டி நீதிமானை ஒடுக்குகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். நியாயாதிபதிகளோ ஐஸ்வர்யவான்களை பாதுகாப்பாக வாக்கு பண்ணி அவர்களிடத்தில் இருந்து பரிதானம் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நியாயாதிபதிகள் ஜனங்களை ஒடுக்குவது போல கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்களையும் ஒடுக்குகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லும் வார்த்தைகளை துன்மார்க்கமான நியாயாதிபதிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தீர்க்கதரிசிகள் ஒலிமுக வாசலிலே நியாயாதிபதிகளையும் பிரபுக்களையும் கடிந்து கொள்கிறார்கள். நியாயாதிபதிகள் தங்களை கடிந்து கொள்கிற தீர்க்கதரிசிகளை வெறுக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யதார்த்தமாய் பேசுகிறார்கள். அவர்கள் சத்தியத்தை பேசுகிறார்கள். பரிதானம் வாங்கி நீதியை புரட்டுகிற நியாயாதிபதிகள் சத்தியத்தை பேசுவதும் இல்லை, அதை நேசிப்பதும் இல்லை. அவர்கள் யதார்த்தமாய் பேசுகிற கர்த்தருடைய ஊழியக்காரரையும் பகைக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே மீறுதல்கள் மிகுதியாய் இருக்கிறது, பாவங்கள் பலத்திருக்கிறது. ஆனாலும் அவர்களில் சிலர் புத்திமான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சத்தியத்தை பேசுகிறார்கள். இவர்கள் துன்மார்க்கரை கடிந்து கொள்கிறார்கள். துன்மார்க்கர் சத்தியத்திற்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கரிடத்தில் நேர்மையும் கண்ணியமும் இருக்காது. ஆகையினால் துன்மார்க்கர் சத்தியவானுடைய பேச்சுக்களை கேட்க விரும்புவதில்லை. கர்த்தர் தம்முடைய செய்திகளை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய செய்திகளை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசிகள் அதை ஜனங்களுக்கு சொல்லாமல் அமைதியாய் இருக்கக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய செய்தியை தங்கள் மனதிற்குள் முணங்காமல் தெளிவாகவும் சத்தமாகவும் பேச வேண்டும். ஆனால் காலமோ தீமையான காலமாய் இருக்கிறது. நியாயாதிபதிகள் ஒலிமுக வாசலில் அமர்ந்து ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறார்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புத்திமான்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் புத்திமான்கள் மிகுந்த கவனத்தோடும்
எச்சரிப்போடும் பேச வேண்டும். துன்மார்க்கர் இவர்கள் பேசுகிற புத்தியுள்ள வார்த்தைகளையும் தப்பிதமாக வியாக்கியானம் பண்ணிவிடுவார்கள். அவர்கள் நீதிமான்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள். புத்திமான்கள் கவனமாயும் பேச வேண்டும், தைரியமாயும் பேச வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் மீறுதல்களும் பாவங்களும் அதிகமாய் இருக்கிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. பெத்தேலும் கில்காலும் விக்கிரக ஆராதனை நடைபெறுகிற ஸ்தலங்கள். கர்த்தர் இந்த ஸ்தலங்களை பாழான ஸ்தலமாக ஆக்குவார். கில்கால் விக்கிரக ஆராதனைக்கு தலைநகரமாய் இருக்கிறது. இந்த நகரம் சிறையிருப்பாக போகும். பெத்தேல் பாழான ஸ்தலமாக போகும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேட வேண்டும், அப்பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். அவர்கள் கர்த்தரை தேடவில்லை என்றால் இஸ்ரவேல் தேசம் அழிந்து போகும். பெத்தேலில் அக்கினி பற்றி எரியும். அந்த அக்கினியை பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவித்து போட முடியாது. அந்த அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி எரியும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரும். அவருடைய கோபம் அக்கினியைப் போல பற்றி எரியும். கர்த்தருடைய கோபத்தின் அக்கினியில் பெத்தேலில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் பட்சிக்கப்படும். அந்த அக்கினியை யாராலும் அவிக்க முடியாது, அதை ஒருவராலும் அணைத்து போட முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் தரித்திரனை மிதித்து அவனுடைய கையிலே தானியத்தை பரிதானமாக வாங்குகிறார்கள். அநியாயமாய் சம்பாதித்த ஐசுவரியத்தினால் தங்களுக்கு பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த வீடுகளில் குடியிருக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தரித்திரனை மிதித்து ஏழைகளை ஒடுக்கி அநியாயமாய் சம்பாதித்த பணத்தினால் தங்களுக்கு இன்பமான திராட்சைத் தோட்டங்களை நாட்டுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் திராட்சைத் தோட்டங்களின் ரசத்தை குடிக்க மாட்டார்கள். இயற்கையான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவர்களுக்கு தடையாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப இஸ்ரவேல் புத்திரர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார். அவர்களிடத்தில் உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் தெய்வ பக்தியும் இருக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர்களுடைய கிரியைகளில் நீதியும் நியாயமும் காணப்பட வேண்டும். அவர்கள் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, தரித்திரரை ஒடுக்கக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேட வேண்டும், அப்பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தரை உண்மையான மனதோடும் முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். முழு இருதயத்தோடு தேடாதவர்கள் கர்த்தரை உண்மையோடு தேட மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேட வேண்டுமே அல்லாமல் பெத்தேலை தேடக்கூடாது. அவர்கள் விக்கிரகங்களை தேடி போனால் கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் இழந்து விடுவார்கள். கர்த்தரை தேடினால் அவர்கள் பிழைப்பார்கள். நாம் கர்த்தரை தேடும்போது அவருடைய சிந்தைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவதே நம்முடைய ஜீவன். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரரிடம் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடும்போது தங்கள் மீது ஆக்கினை தீர்ப்பாக வந்திருக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுடைய தேசம் சத்துருக்களிடமிருந்து தப்பிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடும்போது அவர்கள் இப்போது அனுபவிக்கும் தீங்குகளுக்கு விலக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாகும், ஆறுதலும் சமாதானமும் உண்டாகும். அவர்களுடைய ஆத்துமாக்கள் செழிக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும். நாம் தேடுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆமோஸ் இங்கு விரிவாக சொல்லுகிறார். அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய்
லகுவடைய பண்ணுகிறவர். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ சிருஷ்டிகர். தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையை பற்றி ஆமோஸ் அதிகமாய் சொல்லி இருக்கிறார். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரம் ஆக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 4:13. கர்த்தரே நட்சத்திர ராசிகளை சிருஷ்டித்தவர். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ அந்த நட்சத்திரங்களை தங்களுடைய தேவர்களின் நட்சத்திர ராசி என்று சொல்லுகிறார்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவரே வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தார். அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதின் காலத்திலே வர பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? யோபு 38:31 முதல் 33 வரை. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். யோபு 9:8-9. கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் பகலும் இரவும் மாறி மாறி வருகிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இன்று வரையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. காலையில் சூரியன் உதிக்கும் போது பூமியின் மீது வெளிச்சம் உண்டாகிறது. மாலையில் சூரியன் மறையும் போது பூமியில் இருள் சூழ்கிறது. கர்த்தருடைய வல்லமையினாலேயே இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. கர்த்தர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றுகிறார். அவர் பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறார். கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய பாடுகளையும் வேதனைகளையும் நம்மை விட்டு நீக்கி போடுவார். நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார். கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் வானம் மழையை பெய்கிறது, மழை பூமியை நனைக்கிறது. பூமியில் தாவரங்களும் விருட்சங்களும் முளைக்கிறது. விருட்சங்கள் சுவையான கனிகளை கொடுக்கிறது. கர்த்தர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தம்மை தேடுகிற தம்முடைய ஜனத்திற்கு பலத்தையும் வல்லமையையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனம் தாங்கள் இழந்து போன பலத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நாம் கர்த்தரை தேடும்போது நாம் இழந்து போன சரீர ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பேச்சிலும் செய்கையிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் நீதியும் நேர்மையும் உண்மையும் கண்ணியமும் காணப்பட வேண்டும். அவர்கள் தீமையை தேடக்கூடாது, நன்மையை தேட வேண்டும். அவர்கள் தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை விரும்ப வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஒலிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் நியாயத்தை எட்டியாக மாற்றினார்கள், நீதியை தரையிலே விழப்பண்ணினார்கள். ஒலிமுக வாசலிலே அநியாயம் செய்தார்கள். இப்போதோ அவர்கள் மறுபடியும் ஒலிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும். எங்கு நியாயம் அழிந்து போனதோ அங்கு நியாயம் மறுபடியும் நிலைப்படுத்தப்பட வேண்டும். அநீதி ஆளுகை செய்த இடங்களில் நீதி ஆளுகை செய்ய வேண்டும். ஜனங்களுடைய மனக்குறைவுகள் அகற்றப்பட்டு அவர்களுக்கு மன ஆறுதலும் சந்தோஷமும் கொடுக்கப்பட வேண்டும். தரித்திரனை மிதித்து ஏழைகளை ஒடுக்கினவர்கள் இனிமேல் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் இவை நடைபெற வேண்டும் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை விரும்ப வேண்டும். அவர்கள் தீமையை தேடாமல் நன்மையை தேட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பெத்தேலை தேடாமல் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்குள் நற்குணத்தை விரும்ப வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய நாட வேண்டும். நல்லவர்களை நேசிக்க வேண்டும். நாம் எந்த நன்மையை செய்தாலும் அதை அன்பினால் செய்ய வேண்டும். நாம் செய்யும் நன்மைகளை சந்தோஷமாய் செய்ய வேண்டும்.
நாம் நன்மையான காரியங்களில் பிரியப்பட வேண்டும். நாம் தீமையை தேடாமல் நன்மையை தேடும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாயும் செய்கைகளின் மூலமாயும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் கர்த்தரை தேடும்போது ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜெபத்தில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் நம்முடைய ஜெப வார்த்தைகளோடு ஒத்துப்போக வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். அப்போது நாம் எதற்காக ஜெபித்தோமோ அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் நன்மையை விரும்பி நன்மையை நாடும்போது நம்முடைய தேசம் அழிவில் இருந்து ரட்சிக்கப்படும். தேவனை தேட வேண்டும் என்னும் ஆலோசனை. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேல், கில்கால், பெயர்சபா ஆகியவற்றின் விக்கிரகங்கள் அவர்களை சிறையிருப்புக்கு இழுத்துச் சென்றன. கர்த்தரை சார்ந்திருந்தால் இஸ்ரவேல் புத்திரர் பிழைப்பார்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடவில்லை என்றால் அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும். அவர்களுடைய விக்கிரகங்கள் அவர்களை பிழைக்கச் செய்யாது. தேட வேண்டியவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். மரண இருளை விடியற்காலமாக மாற்றினவர். பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். பெத்தேலும் கில்காலும் இஸ்ரவேலின் விக்கிரக ஆராதனை ஸ்தலங்களாக உள்ளன. ஆகையினால் பெத்தேலை தேடாதேயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடினால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று இந்த அதிகாரத்தில் 2 முறை கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிருஷ்டிகர், சர்வ ஞானமுடையவர், சகலத்திற்கும் அதிபதியாக இருக்கிறவர். அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். யோசேப்பின் வீடு என்பது வடக்கு ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேடாவிட்டால் அவர்கள் பட்சிக்கப்படுவார்கள். பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அந்த அக்கினியை அவிக்க முடியாது. ஜனங்கள் செய்யும் காரியங்கள் நியாயத்தை எட்டியாக மாற்றுகிறார்கள். நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறார்கள். பலத்தவர்களை கர்த்தர் அழிப்பார். இதனால் அரண்கள் லகுவாக கைப்பற்றப்படும். இஸ்ரவேலின் பாவங்கள் கடிந்து கொள்கிறவனை பகைக்கிறார்கள். யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். தரித்திரனை மிதிக்கிறார்கள். தரித்திரன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறார்கள். பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டி பெருமையோடு வாழுகிறார்கள். நீதிமானை ஒடுக்குகிறார்கள். பரிதானம் வாங்குகிறார்கள். நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிறார்கள். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். ஜீவ ரகசியம். தீமையை அல்ல, நன்மையை தேடுங்கள். தீமையை வெறுங்கள், நன்மையை விரும்புங்கள். ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்று கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இறங்குவது உறுதியல்ல. ஆகையினால் ஒருவேளை இறங்குவார் என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும். அவர்கள் இதையெல்லாம் செய்வார்களா என்று உறுதியாக தெரியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் இதை செய்தால்தான் கர்த்தர் அவர்களுக்கு இறங்குவார். ஆசீர்வாதத்தின் நிபந்தனைகளை இஸ்ரவேல் புத்திரர் கடைபிடிக்கவில்லை என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வராது.